ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஊஷா GKM ஸ்டுடியோ. இன்றைக்கி ட்ராவல் வித் மீ சீரீஸ் 7ல் என் கூட எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா சென்னை எக்மோர் மியூசியம். இப்போது ரீசெண்டாக கலா சந்தே அப்படிங்கிற பேரில் ஆரம்பிச்சிருக்கிற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எக்ஸ்போ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜனவரி 31 இனாக்ரேஷன் நடந்திருக்கு. February 9 வரைக்குமே ஒரு 10 டேஸுக்கு இந்த எக்ஸ்போ நடக்கும். இதில் வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ கிடையாது, கார் பார்க்கிங் சார்ஜஸும் கிடையாது. 11 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்குமே இந்த எக்ஸிபிஷன் போகுது. ஸோ நீங்கள் லீஷர்லேயே அதை விசிட் பண்ணி நீங்கள் என்ன வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஆர்டிஃபேக்ட் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் அங்கே பார்க்க முடிஞ்சது. இந்த ஹார்ஸ் வந்து பின்னாடி லைட் செட்டப் பண்ணி ஒரு பெரிய மாஸ்டர் டெக்கரேட்டிவ் பீஸாக ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூங்கில் கூடைகள், அப்புறம் வந்து மரத்தால் பண்ணக்கூடிய அந்த பிளேட்ஸு, பவுல், உடன் டீப்பா, அப்புறமா குட்டி குட்டி ஸ்டூல், நம்ம கார்னர் ஸ்டூல்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அப்புறம் ஆர்டிஃபேக்ட்ஸை நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி மினியேச்சர் பிளான்ஸு நம்ம வந்து இண்டோருக்கு வச்சுக்கிற மாதிரி, அப்புறமா வந்து என்ட்ரன்ஸில் எல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிற மாதிரி மினியேச்சர் பிளான்ஸு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு 250 ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து இருந்தது. அதே மாதிரி இந்த அசசரிஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்லேருந்துனே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நிறைய அசசரிஸ் நம்ம பார்க்க முடியும். அப்புறம் ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸில் வந்து நிறைய அந்த நார்த் சைடில் இருக்கக்கூடிய அந்த கச் ஒர்க், அந்த மாதிரி, அப்புறம் த்ரெட் ஒர்க், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுடிதார் வெரைட்டிஸையும் நம்ம அங்கே எம்ப்ராய்டரி ஒர்க்கு, அது எல்லாமே ரொம்ப அழகாகவும் யூனிக்காகவும் இருந்தது. கண்டிப்பாக நம்ம போனோன்னா ஏதாவது நமக்கு அங்கே பிடிச்ச விஷயங்கள் வந்து இருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஆங்க்லெட்ஸ் ஒரு 100 ரூபாய்க்கே வந்து நல்ல ஒரு டிசைனான த்ரெட்டில் பண்ணக்கூடிய ஆங்க்லெட்ஸ் இருந்தது. நிறைய வந்து இந்த அசசரி ஷாப்ஸ் நிறையா இருந்தது. ஃபேப்ரிக்ஸ் வந்து அது மாதிரி நிறையா இருந்தது. ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ளவுஸ், ரெடிமேட் ப்ளவுசஸ் அந்த மாதிரி நிறையா பார்க்க முடிஞ்சது. இது பாருங்கள், முக்கியமாக வந்து தலையில் வந்து நம்ம குத்திக்கிற மாதிரியான ஒரு அசசரி தான் இது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லா ஸ்டால்லையுமே அங்கே டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் நமக்கு மேட்சிங் ஜுவல்லரி எதுனாலுமே வந்து அவங்க பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது கூட நீங்கள் அங்கே போய் வாங்கிக்க முடியும். இதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஃபேப்ரிக்ஸில் வந்து இன்னும் கூட வந்து கர்டன்ஸ் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது. சோஃபா கவர்ஸு, பில்லோ கவர்ஸு, பெட் ஸ்ப்ரெட்ஸு, அதெல்லாமே கூட ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது பாருங்கள், இந்த ஆங்க்லெட்ஸ் தான் வந்து 100 ருபீஸ்க்கு வந்து அந்த ஒரு காமிச்சது. ஒரு 100 ருபீஸ்க்கு தான் அந்த ஃபுல்லாக பாருங்கள் ஆங்க்லெட்ஸ் டிஸ்பிளே தான். இது எல்லாமே 100 ருபீஸ் தான் வந்து. ஸோ கலர் கலராக வச்சுருந்தாங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கிக்கிற மாதிரி அங்கே ஒரு டிஸ்பிளே இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் டெரக்கோட்டாவில் பண்ணக்கூடிய ஒர்க்ஸு, அப்புறமா வந்து மேட்டு, அப்புறமா இந்த மக் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி எல்லாமே நிறைய இருந்தது. போர்சலினில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்ஸு, அந்த மாதிரி வெரைட்டியும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்போ வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான அசசரிஸ் ப்ளஸ் நமக்கு பர்சனலாக ஏதாவது தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். இப்போ இதனுடைய ஒரு கிளிப்பிங் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க.
ஸோ என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஸ்டால்ஸ் இருந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபுட் கவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜூஸஸ், அப்புறமா ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ் வெரைட்டி வச்சுருந்தாங்க. பிக்கிள்க்குனே ஒரு தனி கவுண்டர் வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட பிக்கிள்ஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ணி என்ன வெரைட்டி ஆஃப் பிக்கிள் உங்களுக்கு பிடிக்குதோ அது மினிமம் குவான்டிட்டியில் நீங்கள் வாங்கிக்கலாம். ராஜஸ்தானி நம்கீன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ட்ரை ஆம்லா, அப்புறம் மீட்டா பான் அதெல்லாம் கூட இருந்தது. டெரக்கோட்டாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்பிளே இருந்தது. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பறவை மாதிரி ஒரு உருவத்தில் இருந்ததை வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து நான் ஊதுபத்தி ஸ்டாண்டுன்னு நினச்சேன். பட் அவங்க ஊதி காமிக்கும் போது தான் தெரிஞ்சது அது வந்து விசில் அப்படின்னு சொல்லிட்டு ₹80 என்னவோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது குழந்தைங்களோட பர்த்டே கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஒரு வித்தியாசமான கிஃப்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கான்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலான உஷா ஜிகேஎம் ஸ்டுடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.